காலை வச்சா போராட்டம், தடக்குன்னு கோர்ட்டுக்கு போறாங்க. இந்த பக்கம் போனா போராட்டம், கோர்ட்டுக்கு போறாங்க. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி, என்னால் நடக்க கூட முடியலன்னு நயினார் அண்ணாச்சி அப்படியே பாதையை பார்த்து அழுகிறாருங்க. பொதுவாக இருந்த கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு, மதிப்புக்குரிய மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அரசானது ஆளுங்கட்சிக்கு ஒரு நிலைமையும் எதிர்கட்சிக்கு ஒரு நிலைமையும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. எதிர்கட்சிக்கு ஒரு கூட்டம் நடத்தணும்னா நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்துடைய ஆணை வாங்கி தான் கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி பத்திரிகை துறை, ஊடகத்துறையை பொறுத்த மட்டும் நீங்க நிறைய உங்க ஊடகத்திலே நிறைய பேர் அடி வாங்கி இருக்கிறீங்க. நிறைய அடி வாங்கி ஆஸ்பத்திரி இருந்து அவங்க மேலேயே கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி தவறாக பேசி திமுக அவர்கள் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா திமுக ஆட்சியோ திமுக சேர்ந்தவர்களே ஏதாவது ஒரு சோசியல் மீடியால போட்டா கூட அவங்க இன்னைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது பண்றாங்க. சவுக்கு சங்கர் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நுழைய முடியல. ஒருவேளை பழைய காலத்துல எமர்ஜென்சி போட்டிருந்தாங்க, இந்திரா காந்தி அம்மையார் பீரியட்ல எமர்ஜென்சி போட்டாங்க. அதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி சட்டம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஏப்ரல் 23ஆம் தேதி பிறகு அது முடிவடையும்.